ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சிவராஜ். இது சிவா பிக்சர்ஸின் சாதனை தமிழர்கள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே சாதனை படைக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. சில பேர் சாதனை படைச்சிட்டாங்க, சில பேர் சாதனை படைச்சுக்கிட்டே இருக்காங்க, சில பேர் சாதனை படைக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சாதனையாளர்கள் நிகழ்ச்சியில சினிமா, அரசியல், விளையாட்டு, ஆன்மீகம், நீதித்துறை சார்ந்தவர்கள், ஆசிரியர்கள், அறக்கட்டளை நடத்துபவர்கள், இப்படி மக்களுக்காக உழைக்கும் அனைத்து துறையில் இருக்கும் சாதனையாளர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. இந்த முதல் எபிசோட்ல நம்ம சாதனையாளரா பார்க்க போறது வேலூர்ல திரு குணசேகர் ஐயா அவர்கள். அவர் மாதா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படி ஒரு ட்ரஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்காரு. இவரை பத்தி இன்னும் டீடைல் சொல்றேன். எந்த துறையா இருந்தாலும் கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு காலகட்டத்துல வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இப்படி ஏகப்பட்டது இருக்குங்க. ஆனா அன்னைக்கு காலகட்டத்துல ஒரே ஒரு கம்யூனிகேஷன் தான். நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த கருப்பு கலர்ல பெரிய போன் அப்படி ரிங் பண்ணுவோம் பாருங்க, அந்த போன். ஆனால் அது பெரிய பெரிய பணக்காரர்கள் வீட்டுல மட்டும்தான் இருந்தது. சாதாரண மனிதர்களுக்கு எஸ்டிடி பூத் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபேமஸான இடம். ஒரு காலகட்டத்துல நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு ஒரு 2x2 ரூம் சின்னதா பூத் மாதிரி இருக்கும். அது உள்ளதான் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனை வேலூர்ல முதல் தடவையா 10 இடத்துல உருவாக்கி பெரிய கம்யூனிகேஷனா கொடுத்து நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்தவரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சம்பாரிச்சா மட்டும்தான் குடும்பத்தை நடத்த முடியும். சரி, படிச்சிருக்காங்க, 2 பேரும் வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கலாம். இப்ப படிக்காதவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பெண்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் அப்படின்னா நிறைய ட்ரைனிங், அதாவது ஜூட் பேக் ட்ரைனிங், விவசாய பத்தி நிறைய ட்ரைனிங், மானியம் வாங்கி கொடுக்கறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி குடும்ப தலைவிகள்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த குடும்பத்தை கஷ்டம் இல்லாம நடத்துறதுக்கு காரணமா இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் உழைக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் இங்க இருந்து கத்துக்கிறாங்க. அதனால அந்த குடும்பங்கள் மட்டும் இல்ல, சுற்றி இருக்கிற நிறைய குடும்பங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா விவசாயத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு தேவைப்படுற நிறைய விஷயங்கள் அவங்க ட்ரைனிங் கொடுக்கறாங்க, வாழ்க்கையில சாதனையாளர்களா மாத்துறாங்க. இப்படி நிறைய சாதனையாளர்களை உருவாக்குன ஒரு சிறந்த சாதனையாளர் தான் நம்ம மாதா எஜுகேஷனல் ட்ரஸ்டோட உரிமையாளர் திரு குணசேகர் ஐயா அவர்கள். அவர் தான் மீட் பண்ண போறோம். வாங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு அழகிய வணக்கங்கள். நம்ம ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த திரு குணசேகரன் ஐயா அவர்களை மீட் பண்ணிட்டோம் ஒரு பெரிய டிராவல்ல. என்னன்னா, வாழ்நாள்ல சாதனையாளர்கள் அப்படின்றது ஒரு பெரிய சரித்திரம் தான் சொல்லணும். அந்த பேர்லாம் அவ்வளவு ஈஸியில கிடைக்காது. அதே மாதிரி சாதனை தமிழர்கள் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில ஐயாவை கூட்டு வரதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லாருமே சாதனை படைக்கிறாங்க. ஆனா அவங்க குடும்பத்துக்கு மட்டும் அது சாதனையா இருந்தா அது சரித்திரமா மாறாது. இந்த உலகமே சந்தோஷப்படுற அளவு வாழணும். அதுதான் சாதனை தமிழர்கள் அப்படின்ற அந்த பட்டியலை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அந்த வகையில பல குடும்பங்கள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஐயா காரணமா இருந்திருக்காரு. ஐயா கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் சிவா. இது இந்த மாதா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எத்தனை வருடங்களா? சிவா, நம்முடைய நட்பே கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக இருக்கும். ஆமா, கண்டிப்பா. இது 2001 ஆரம்பித்து சரியாக 25வது ஆண்டில் நீங்க நம்ம இருவரும் நேரா சந்திக்கிறோம் நினைக்கிறேன். அப்பா, நம்மளுடைய நட்பே ஒரு 5-6 ஆண்டுகளாக தொலைபேசி மூலமாக இருந்த நட்பு. கண்டிப்பா 25வது ஆண்டு மாதா கல்வி அறக்கட்டளையின் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதிலே ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்களுக்காக வேண்டி பல முயற்சிகள் மாதா கல்வி அறக்கட்டளைக்கு பின்புலமாக தெரிந்தோ தெரியாமலோ நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. அந்த உதவியில நாங்க எங்களுக்கு விளம்பரமே இல்லாத ஒரு நிறுவனம். நாங்க விளம்பரம் என்பதை துளியும் இதுவரை இந்த 25 ஆண்டுகள்ல நாங்க விளம்பரமே செய்யலை. ஆனா கண்டிப்பாக உங்களுடைய அன்பு கட்டளைக்கு இணங்கி இந்த பேட்டியை கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்துல நான் தள்ளப்பட்டேன். இல்ல, உண்மையாவே நான் எல்லா ரசிகர்களுக்கும் சொல்ற ஒரு விஷயம்தான். அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த புகழ் வேணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் இந்த புகழ்லாம் வேணாங்க, நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுறாங்கன்னு. அந்த 2வது கேட்டகரி தான் ஐயா. எது செஞ்சாலும், அதாவது இவ்வளோ குடும்பங்களுக்கு எவ்வளோ உதவிகள் அப்படின்றது அடுத்த லிஸ்ட்ல பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரிய போகுது. அப்படிலாம் இருக்கிற இடத்துல எந்த பப்ளிசிட்டியுமே இல்லாம 25 ஆண்டு ஒரு ட்ரஸ்ட்டை நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. உண்மையாவே அது பெரிய சரித்திரம் தான். அதனாலதான் இந்த சாதனை தமிழர்கள்ல நம்ம இந்த நிகழ்ச்சியில எடுத்துட்டு வந்திருக்கோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில எப்படிலாம் போராடி வெளில வந்தாரு. எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு போராட்டம் இருக்கும். ஆனா இவர் வாழ்க்கை நிறைய பேருக்கு படிப்பினையா இருந்திருக்கு. ஒரு விஷயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 25வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கும் மாதா எஜுகேஷனல் ட்ரஸ்டுக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல்களோட ஆரம்பிப்போம். சிறப்புங்கய்யா, மிக நன்றி நன்றி நன்றி. கடந்த இந்த 25 ஆண்டுகளில்
ஒரு 15 ஆண்டுகளாக நாங்கள் வந்து முழுமையா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். முழுமையான ஒரு சமூக சேவை வந்து கடந்த 2010 இருந்து தான் நாங்கள் முழுமையாக தொடங்கினோம். 2001 2010 வரை நாங்கள் வந்து எங்களுடைய சேவைக்கான வருமானத்தை நாங்களே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 2010க்கு அப்புறம் தான் அரசு உதவியை பெற்று நாங்கள் முழுமையான ஒரு அறக்கட்டளையாக முழுமையான ஒரு சமூக சேவகமாக செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரை இந்த 15 ஆண்டுகள்ல குறைஞ்சது ஒரு 8000 பேர் எங்களால் பயன்பெற்றிருப்பார்கள் என்று நம்புகிறேன். 8000 பேர்? ஆமா, இதுவரை 8000 பெண்கள், முழுமையா பெண்கள். நாங்க இந்த நிறுவனமே வந்து பெண்கள் சேவைக்காக வேண்டிய ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். அருமைங்க. அதாவது ஒரு குடும்ப தலைவன் ஜெயிச்சான் அப்படின்னா அது அவனோட சொந்த டேலண்ட், அவன் படிச்ச படிப்பா இருக்கும், இல்ல அவனோட திறமையா இருக்கும். ஆனா வந்து குடும்ப தலைவிகள் வந்து சாதனைன்றது வந்து ஒரு ஆணை சார்ந்துதான் இருக்குது இன்னைக்கு. ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் கவலைப்படாதீங்க, உங்களையும் வந்து அந்த ஈக்குவலுக்கு நாங்க எடுத்துட்டு வரோம், உங்களையும் ஜெயிக்க வைக்கிறோம்னு வந்து 8000 பேருன்றீங்க. நம்ம என்னன்னா 2015 இருந்து வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுரை, சித்தூர், ஆந்திர பிரதேஷ், இந்த 5 மாவட்டங்கள்லையும் எங்கள் முழுமையான சேவையை வழங்கி இதுவரை 8000க்கு மேற்பட்ட பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறோம். எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெருமையெல்லாம் என்னன்னா, நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இறங்கினா யாராவது வந்து ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அந்த ஒரு பெருமையை, அந்த ஒரு சந்தோஷமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டர் மாதிரி. அதான் நார்மலா என்ன சொல்லுவாங்க, ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னும் போது, சான்றோன்னு கேட்ட எங்க குடும்பத்துல ஒருத்தர் அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு குடும்பமும் வந்து தன் மகன் மாதிரி, தன் அண்ணன் மாதிரி, தன் அப்பா மாதிரி பாவிக்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் இல்லை. அது உங்களுக்கு கடவுள் கொடுத்த பெரிய வரம். அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, எங்ககிட்ட தொழில் பயிற்சி எடுத்து தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் அரசு ஊழியர்களாகவும் இருக்காங்க, தொழில் முனைவோரா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வகையில நமக்கு கிடைக்கிற பெருமை என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம போறப்போ அங்கே நமக்கு அந்த வேலை நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு போயிருப்போம். அங்க போனா யாராவது ஒருத்தர் எங்கிட்ட தொழில் பயிற்சி படுத்தியோ இல்ல எங்களால ஒரு முன்னேற்றம் அடைந்தவர்களோ ஒருத்தர் வந்து, ஐயா நல்லா இருக்கீங்களா, என்ன விஷயமா எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா, அப்ப நம்ம அந்த விஷயத்த சொல்லுங்க, ஐயா எதுக்கு கவலைப்படுங்க, உட்காருங்க, அப்படி ஒரு 10 நிமிஷம் அந்த வேலையை வந்து முடிச்சு கொடுப்பாங்க. சோ அது வந்து எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷமா நினைக்கிறோம். நாங்க வந்து இதுவரை அரசு உதவி மட்டுமே எங்களுக்கு கிட்டியது. நாங்க இது வரைக்கும் யார்கிட்டையும் பொருளுதவி வாங்கி நாங்க இந்த டொனேஷன் வாங்கினது நிறுவனத்தை நடத்தல. இல்ல, உண்மையாவே நீங்க நிறைய ட்ரஸ்ட் நம்மளும் பாக்குறோம். தமிழ்நாடு ஃபுல்லா இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய ட்ரஸ்ட் பாக்குறோம். சில ட்ரஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தொழிலதிபர்கள் வந்து அவங்களோட டொனேஷன்ஸ் நிறைய இருக்கும். இவங்க அந்த மாதிரிலாம் வாங்காம கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய ஸ்கீம், பெண்களுக்கு இன்னைக்கு நிறைய இந்த ஜூட் பேக் தயாரிக்கிறது, இந்த கவர்ஸ் தயாரிக்கிறது, ஃபைல் தயாரிக்கிறது, இப்ப நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட்ல எந்த ஸ்கீம் போடுறாங்களோ உடனே அதை எடுத்துட்டு வந்து அதை இனிஷியேட் பண்ணி நிறைய பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க வாழ்க்கை தரத்தை ஏத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. உண்மையாவே சரித்திரம் தான். சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வேலூர் மாவட்டத்துல நபார்டு வங்கி உதவியுடன் கேவி குப்பம் வட்டாரத்துல பெண்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு பெண் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அதுக்கு பேரே உலத்தியர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தை துவங்கி அது இப்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுதுதான் கடந்த ஒரு 6 மாதங்களாக அது நடந்து கொண்டிருக்கிறது. நபார்டு வங்கி வந்து உதவியோடு பண்ணியிருக்கோம். அதுல முழுமையான பெண் உறுப்பினர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருப்பாங்க. அதுல வந்து மில்லட், சிறுதானியங்கள் மற்றும் தேங்காய் மற்றும் பால் உற்பத்தி, இந்த 3ஐயுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த நிறுவனம் துவங்கப்பட்டிருக்கு. அதுக்கு நபார்டு வங்கி வந்து முழுமையா நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. சிறப்பு. ஒரு நபர், ஒரு ஒரு உறுப்பினர் வந்து உள்ள வரணும்னா 1000 ரூபாய் ஷேர் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி நாங்க ஒரு 15 லட்சம் ரூபாய் ஷேர் வாங்கி நபார்டு கொடுத்தோம்னா, நபார்டு வந்து எங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் அந்த நிறுவனத்துக்கு கிராண்டாக கொடுக்குறாங்க. ஸோ அப்ப அந்த 30 லட்சம் ரூபாயை வச்சு அந்த தொழில் நிறுவனம் வந்து கண்டிப்பாக அவங்க உற்பத்தியை பெருக்கி, அவங்க தொழிலை பெருக்கி, அதுல வர்ற லாபத்துல அந்த எல்லாருக்கும், அந்த ஷேர் போட்ட எல்லா பெண்களுக்குமே டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட். சிறப்பு சிறப்பு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல கேவி குப்பம் மட்டும் இல்லாம வேலூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண் விவசாயிகளும் தயவு செய்து அதில் உறுப்பினராக சேர்ந்து உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா. அதாவது இப்போ பெண்கள் வந்து ஒரு விஷயங்க ஐயா, பெரிய அமௌண்ட் அப்படின்றத வந்து யாராலும் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்றதுதான் எல்லாருக்கும் நிலைமையா இருக்கு.
இப்ப நீங்க வந்து எந்த மாதிரி பெண்கள் என்ன ரேஞ்சு என்ன படிப்பு அதிகமா இருக்கணும் எதிர்பார்க்கறீங்களா? விவசாயிகள், பெண் விவசாயிகள் யாரா இருந்தாலும் சரி, இல்ல பெண்களா இருக்கக்கூடிய யாராவது நாங்க வந்து விவசாயம் பண்ண போறோம், இல்ல புதுசா விவசாயத்துக்காண்டி வர போறோம்னா இதுல உறுப்பினர்களா சேரலாம். அவங்களுக்கு நாங்க கறவை மாடு வாங்குறதுக்கு உள்ள லோன் வாங்கி தரோம். அவங்க உற்பத்தி பண்ற பால் பொருளை நாங்களே எடுத்து அதை மதிப்பு கூட்டி விற்க போறோம். அதே மாதிரி தரிசா கிடக்கக்கூடிய நிலங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க அதுல வந்து சிறுதானியங்கள் விதைத்து, ஏன்னா சிறுதானியங்கள் வந்து கேட்போ வட்டாரத்துல இல்ல, அதை உற்பத்தி பண்ணி அதை வந்து நாங்க மதிப்பு கூட்டி வெளியே விற்பனை பண்ணி அதுல வரக்கூடிய லாபங்கள், இதுல இந்த மாதிரி செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வரக்கூடிய லாபத்தை இந்த 1000 ரூபாய் ஷேர் போட்டவங்களுக்கு டிவிடெண்டா கொடுக்குறோம் ஒவ்வொரு வருடமும். இதனுடைய நிர்வாகம் எல்லாமே அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிர்வகிக்கிறாங்க. நாங்க வந்து வெறும் ப்ரொமோட்டர்ஸ் தான். நபார்ட்ல எங்களுக்கு வந்து பாப்பிமாங்க, ப்ரொமோட்டர் ஆர்கனைசேஷன் ப்ரொமோட்டிங் இன்ஸ்டிடியூட் வாங்க. ஸோ அது மாதிரி நாங்க வந்து இவங்களை ப்ரொமோட் பண்ணுவோம். ஒரு 3 ஆண்டுகள் அவங்களோட பயணிச்சு 3 ஆண்டுகள்ல அவங்கள தன்னிறைவு அடைந்த பிறகு அவங்களுக்கு எல்லாமே கத்துக் கொடுத்துருங்க. 3 ஆண்டுகள் அவங்க தன்னிறைவு அடைந்த உடனே அவங்களே அந்த நிறுவனத்தை நிர்வகிப்பாங்க. இப்ப ஒருத்தர் ஒரு லேடி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றீங்க? 1000 ரூபாய். ஒரு 1000 ரூபாய்ங்கிறது ஒரு 2 ஷேர், 500 ரூபாய் ஒரு ஷேர், 2 ஷேர் மேக்சிமம் 1000 ரூபாய். பாருங்க, சாதாரணமா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியா இருந்தாலும் சரி, இந்த அரிசி காய்கறிகள், இல்ல நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா கறிகள், இதுவே அன்னைக்கு 1000 ரூபாய் சரியா போயிடும். இன்னைக்கு நார்மலா ஒரு ஞாயிற்றுக்கிழமை 1000 ரூபாய் அசால்ட்டா செலவாகுது. ஆனா அந்த ஒரு 1000 நம்ம வாழ்க்கையை மாத்தணும் போது அது எவ்வளவு பெரிய பொக்கிஷமா இருக்கும். சிறப்பான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க அந்த ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் ஒரு உற்பத்தியாளர் குழு, உழவர் உற்பத்தியாளர் குழு ஆரம்பிச்சு அந்த குழு மூலமாக அங்க இருக்கக்கூடிய தரிசு நில மேம்பாட்டை மேம்படுத்தி அதுல வந்து சிறு தானியங்களை உற்பத்தி பண்றதுக்கு அவங்களாலே பண்ணி, அவங்களுக்கு அதுல வேலை செஞ்சா அந்த வேலை செய்யறதுக்குள்ள கூலி, அதுல வர லாபத்துல ஒரு பங்கு, அந்த மாதிரி ஒரு புதிய திட்டத்தையும் நாங்க இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கோம். இப்போ 1 ஏக்கர் இடம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு மாதிரி அமௌண்ட் கொடுக்குறீங்க? அவங்க எதுவும் பணம் கொடுக்க வேண்டியது இல்ல. நீங்க எவ்வளவு அதுக்கு நாங்க வந்து அந்த வட்டாரத்துல இருக்கக்கூடிய குத்தகை பணம் என்னவோ அந்த பணத்தை அவங்களுக்கு மினிமம் கொடுத்துறோம். அது இல்லாம நாங்களே அந்த உழவு பண்றது, விதைக்கிறது, களை எடுக்கிறது, அறுவடை பண்றது எல்லாமே நம்ம குரூப்பே, நம்ம குரூப் இருக்காங்கல்ல, அந்த குழு, அந்த வேளாண்மை குழு, அந்த பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய வேளாண்மை குழு அவங்க வந்து எல்லாம் பாத்துப்பாங்க. அவங்க அதுல வேலை செய்யறதுக்குள்ள கூலி எடுத்துப்பாங்க. வர்ற லாபத்துல அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. நிலத்துக்காரங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துறோம். சோ அவங்களுக்கு உள்ள குத்தகை மினிமம் குத்தகை கொடுத்துறோம். அந்த உள்ளூர்ல என்ன குத்தகை போதோ, ஒரு ஏக்கருக்கு 3000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்துறோம். அது இல்லாம வர்ற லாபத்துல ஒரு பங்கு கொடுக்குறோம். இது வந்து ஒரு புதுமையான திட்டம் தான். இந்த திட்டத்துல பங்கு பெறக்கூடிய எல்லா தரிசு நில விவசாயிகளும் முன்வர வேண்டும் என்பதற்காக தான் நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க வந்ததுனால இந்த விளம்பரம் வேணாம்னு நினைச்சா கூட இப்ப நீங்க எங்களை ஒரு தூண்டுதலால நீங்க இல்ல பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னதுனால இந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கல. உண்மையாங்க ஐயா, இது வந்து அந்த பெண்களுக்கு பெரிய ஒரு லைஃபா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு உலகமே வந்து பெண்களை நம்பி நிறைய விஷயங்கள். ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் நான் ஒரு நடிகனா இருக்கேன், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட பேச்சு தான், ஆனா என்னோட திறமை தான். ஆனால் நான் வெளியில போயிட்டு வரேன்னா என் மனைவி வீட்டுல இருந்து குடும்பத்தை பாத்துக்கிறான்ற தைரியம் தானே. கண்டிப்பா. அதே நேரத்துல என் மனைவிக்கு இந்த மாதிரி நீங்க தொழில சொல்லி கொடுத்து அவங்க இந்த பக்கம் ஒரு வருமானம் பண்ணாங்கன்னா நான் இன்னும் சாதிக்கிறது அங்க அதிகமாயிடும்ல. கண்டிப்பா. அதாவது நம்ம வந்து குடும்பத்தோட அந்த கவலை நம்மகிட்ட இல்லைனாலே நம்மளுடைய முன்னேற்றம் கண்டிப்பா ஒரு பங்கு அதிகமாகதான். அது அந்த ஒரு திட்டத்துலதான் நாங்க இந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்கோம். இது கொஞ்சம் நாங்க யோசித்து பண்ணக்கூடிய ஒரு திட்டம் இருந்தாலும் நாங்க எந்த வகையிலையும் யார்கிட்டையுமே பணம் பெறுவதில்லை என்பதை நாங்க கடந்த 25 ஆண்டு காலமாக நாங்க கடைபிடித்து வரோம். யார்கிட்டையும் பணமாக பெறுவதில்லை. சிறப்புங்க. இந்த ஷேர் சர்டிஃபிகேட் கூட அவங்க யார்கிட்டையும் நம்மளுடைய பணியாளர்களோட கொடுக்க கூடாது, நேரா எங்களுடைய வங்கி கணக்குல கட்டணும், அவங்களுக்கு ஷேர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். அந்த மாதிரி எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு புரோட்டோகால் படி தான் நாங்க இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். சோ அதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஏன்னா நல்லது செய்யணும்னாலே கொஞ்சம் சிரமங்கள் ஜாஸ்தி இருக்கும். சோ அந்த வகையில நாங்க நிறைய அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம இப்ப புதுசா இந்த ஆண்டு கோடைகால பயிற்சியாக பெண்களுக்கு ஒரு 10 நாள் ஜூன் டேட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? டேட் இன்னும் பிக்ஸ் பண்ணல. எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 25 பேர் சேர்ந்தாங்கன்னா நாளைக்கே கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ ஆனா இந்த கோடைகால பயிற்சி அடுத்த ஜூன் வர்றப்ப அவங்களுக்கு ஸ்கூல் அந்த மாதிரி நிறைய இது வந்துடும். அதனால பெண்களால வந்து அந்த தனிப்பட்ட முறையில வந்து கத்துக்க முடியாது. அதனால இந்த கோடை காலத்திலேயே ஒரு 10 நாள் பயிற்சியாக ஜூட் பேக் தயாரித்தல் பயிற்சி கொடுத்து, பயிற்சி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு சான்று வழங்கி, அந்த சான்று முடிஞ்ச உடனே அவங்களுக்கு எங்ககிட்ட இருந்தே ஜூட்டை கட் பண்ணி அவங்களுக்கு பேக் தைக்க கொடுத்துரும். பொருளை நாங்களே கொடுத்துறோம், தைக்கிறதுக்குள்ள கூடிய கொடுத்துறோம். சோ இது மட்டும் இல்லாம இப்ப நாங்க வந்து தேங்காய் உற்பத்திக்கு எங்களுடைய
உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இருக்கிறதுனால ஒரு புது உத்தியாக நாமளே வந்து கல்யாணத்துக்கு உள்ள அந்த தாம்பூல பை நாமளே ஜூட்ல தயார் பண்ணி நாமளே தேங்காய் பழம் அதுக்குள்ள ஏதாவது கிஃப்ட் வைக்க சொன்னாங்கன்னா அந்த கல்யாணத்துக்காரங்கிட்ட பேசி எத்தனை வேணுங்கிறத நாமளே கொடுக்க போறோம். அப்ப இந்த வருடம் பூரா நம்மளுடைய பெண்களுக்கு நம்மகிட்ட தொழில் பயிற்சி கத்துக்கிட்டவங்களுக்கு வருடம் பூரா ஒரு தொழில் இருக்கிறதா ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான ஒரு முன்னோடி தான் இந்த ஜூட் பேக் தயாரித்தல் பயிற்சி. சிறப்பு. அதாவது வாழைப்பழம் வாங்கறதுக்கு காசு கொடுக்கலாம், இல்ல சரி கொஞ்சம் அதிகமா போய் வாங்கி கொடுக்கலாம், அப்புறம் உரிச்சு கொடுக்கலாம், அப்புறம் அந்த தோலை கூட கொடுங்க நானே எடுத்துட்டு போய் ஓரமா போட்டுறேன்னு சொல்றது இது வந்து ஒரு பெருமையான ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நடுவில் இதெல்லாம் சொன்னா தாங்க கொஞ்சம் ஜாலியா போகும், அதுக்கு தான் சொல்றேன். அந்த மாதிரிதான் இருக்கு. அதாவது நீங்க என்னன்னா வெறும் 2500 ரூபா கட்ட போறீங்க. எவ்வளவுங்க? ஒரு லேடிஸ் வந்து ட்ரைனிங்க்கு வெறும் 2500 ரூபா தான் நம்ம கட்ட போறோம். எத்தனை 10 நாள் ட்ரைனிங். 10 நாள் ட்ரைனிங்ல நம்மளுக்கு ஃபுல்லா சர்டிபிகேட்டே கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்துட்றாங்க. அது இல்லாம நீங்க தயாரிக்க போற அந்த ஜூட் பேக் அந்த 10 நாள் நீங்க கத்துக்கிறதுக்கு பொருள் கொடுக்குறாங்க. அந்த பொருளை வாங்கி தைக்கிறதுக்கு கூலியும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருளை விற்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு அவங்களே எடுத்துக்கிறாங்க. இப்ப இதுல நம்மளுக்கு என்ன வேலை இருக்கு? அழகா ஒரு விஷயத்த 10 நாள்ல கத்துக்க போறோம். அதுல இருந்து குடும்பத்தை காப்பாற்ற நிறைய சம்பாதிக்க போறோம். இது பெரிய அளவுல வளர்றதுக்கு நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம். வருஷம் பூரா இந்த கல்யாணத்துக்கான நம்ம என்ன சொல்லுவோம், தாம்பூல பை கொடுக்கறதுக்கு அதை யூஸ் பண்ண போறாங்க. எவ்வளவு பெரிய பொக்கிஷமான விஷயம். இது மட்டும் இல்ல, இன்னும் என்னென்ன இது மட்டும் இல்ல, அடுத்து வந்து ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ், பெண்களுக்கான அழகுக்கலை பயிற்சி கொடுத்தோம்னா இந்த கல்யாணத்துக்காரங்க நம்மகிட்ட வரப்பவே நான் அவங்க கிட்ட சொல்லுவேன், இது மாதிரி எங்க பியூட்டிஷியன்ஸே இருக்காங்க, கண்டிப்பா நீங்க அவங்கள எடுத்துக்கலாம். எங்க லிங்க் கொடுத்தாரு பாத்தீங்களா? தாம்பூல பை கொடுத்துட்டாரு. இப்ப அடுத்த மேக்கப்புக்கு வந்துட்டாரு. சிறப்பு. அது மட்டும் இல்லாம எங்க கிட்ட வந்து எங்க நிறுவனத்துல உறுப்பினரா சேர்ந்து டெய்லரிங் முடிச்ச பெண்கள் இல்ல இந்த ஆரி ஒர்க் முடிச்சவங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதே கல்யாணத்து பார்ட்டிட்ட சொல்லுவோம், இது மாதிரி எங்க ஆளுங்களே டெய்லர் இருக்காங்க, எங்க ஆளுங்களே ஆரி ஒர்க் பண்றாங்க. சோ அதனால இந்த என்டையர் கல்யாணத்துக்கு உள்ள எல்லாமே எங்க மக்களே பண்ணி கொடுத்துருவாங்க. சமையலுக்கு எதனா ட்ரைனிங் கொடுக்குறீங்க? சமையலுக்கு இது வரைக்கும் கொடுக்கல. அதை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு கல்யாணம் ஃபுல்லா நம்மளே பண்ணிடலாம். அதுக்குமே ஒரு ஐடியா இருக்கு. எல்லாம் முடிச்ச உடனே சிவா மாதிரி ஒருத்தங்களை வச்சு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். பண்ணிடலாங்க, சிறப்பா பண்ணிடலாம். அதே மாதிரி போட்டோகிராஃபி as well as வீடியோ மாதிரி வீடியோஸ், யூடியூப், இது மாதிரி எல்லாமே சிவா நீங்க இருக்கீங்க. ஆமா, யூடியூப்ல நேரடியா கல்யாணமே லைவ்ல கொடுத்துடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒன்னோட ஒண்ணு சார்ந்து கண்டிப்பா பண்ணணுங்கிறதா எங்களுடைய ஆசை. இது எங்களுடைய நீண்ட நாள் கனவு. அதை வந்து நாங்க வெளியே எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம இருந்தோம். தெரியாமனா எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, நம்ம வந்து பெரிய விளம்பரம் கொடுக்க வேண்டாம், நம்ம செய்து அடுத்தவங்க தெரிய வேண்டாம் அப்படின்ற ஒரு நேரத்துல நீங்க எங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணி விட்டீங்க. சோ இனிமே உங்களை நாங்க தொந்தரவு பண்ற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனாலும் இது ஒரு நல்ல வாய்ப்பு, எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கறதா என்னோட ஆசை. கண்டிப்பாங்க ஐயா. இந்த மாதா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னாவே எல்லாரும் உடனே என்ன நினைச்சுப்பாங்க, குழந்தைங்க படிப்புக்காக அப்படின்னு. இது வந்து குழந்தைங்க படிப்புக்காக மட்டும் இல்லைங்க. சொல்லணும், அதை கூட நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் அந்த மாதா கல்வி அறக்கட்டளை அப்படிங்கிற அந்த எங்களுடைய நிறுவனத்தோட இதை வந்து நிறைய வெப்ல தேடுறாங்க. தேடனோடனே நான் என் பொண்ணு பிஇ படிக்கிறா, என் பையன் வந்து எம்இ படிக்கிறான், அதனால பைனான்சியலா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த நிறுவனம் நிச்சயமாக பொருள் உதவி செய்வதற்கு அல்ல. நாங்க தொழிற்கல்வி முடிச்ச உடனே அவங்களுக்கு தொழில் துவங்குவதற்கான கடன் உதவி, அரசு வழங்கும் கடன் உதவியை நாங்க முன்னின்று வாங்கி கொடுக்க ரெடியா. சிறப்பு. அதனால வந்து அந்த மாதிரி இதுக்கு மட்டும் எங்களை தொடர்பு கொண்டால் கொஞ்சம் நன்றாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து என் பிள்ளை படிக்குது, என் பிள்ளை இந்த தெளிவு வேணும். ஏன்னா எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு இருக்கும்போது எல்லாருக்கும் தோணும், அது உங்களோட தவறுகள் கிடையாது. அது என்னன்னா சில காலகட்டங்களை நம்ம ஒரு பேர் செலக்ட் பண்ணுவோம், அப்போ இருக்கிற விஷயங்கள் வேற. இப்போ வளர வளர எல்லாமே மாறிக்கிட்டே வரும். ஸோ அதெல்லாம் விட சாதாரணமா சொல்லுவாங்க, மீன் வாங்கி கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது ஈஸின்னு. அந்த மாதிரிதான் பையா சொல்றது. அதாவது உங்களுக்கு தொழில் கல்வின்னு ஒன்று கற்றுக் கொடுத்துட்டா அதை வச்சு நீங்க சம்பாரிச்சு நீங்க 10 பேரை உருவாக்குவீங்க, அந்த 10 பேர் 100 பேரை உருவாக்குவோம். இததான் நிறுவனம் ஆசைப்படுறோம். கண்டிப்பாக இன்னொரு புதிய முயற்சியாக எங்களுடைய துணை நிறுவனம் தமிழ் மகளிர் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு துணை நிறுவனம், இதனுடைய தொடர்ச்சியாக என்ன பண்றோம்னா பெண் தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் முதல் முறையாக 3 மாவட்டங்கள், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் 3 மாவட்டங்களில் மட்டும் சிறுதானிய உணவு பூங்கா, மில்லட் ஃபுட் கோர்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு கடை ஆரம்பிக்க போறோம். அந்த கடை முழுக்க பெண்களால் நிர்வகிக்கப்படக்கூடியதா இருக்கும். சிறப்பு. உதாரணமாக இப்ப நீங்க மோர் எடுத்துக்கோங்க, ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஷாப் மாதிரி மில்லட் ஃபுட் கோர்ட் அப்படிங்கிறது பெண்களால் நிர்வகிக்கக்கூடியது. அவங்க என்னன்னா அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய கடன் வாங்கி கொடுக்கப்படும்.
3 ஆண்டுகளுக்கு எங்களோட ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கணும். 3 ஆண்டுகள் அவங்க வேற பொருள் விற்க கூடாது. நாங்க சப்ளை பண்ற பொருள் மட்டும்தான் விற்கணும். மில்லட்ஸ், ஆயில். இல்லங்க, இனிமே 3 ஆண்டே வச்சுக்காதீங்க, இன்னும் ஒரு 30 வருஷம் ஆனாலும் அதுதான். ஏன்னா இன்னைக்கு மக்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவாயிட்டோம். எல்லாருமே இன்னைக்கு எடுத்த உடனே இயற்கை உணவு தான் சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாருமே என்ன யோசிக்கிறோம், காலையில எழுந்த உடனே யூடியூப்ல பாக்குற விஷயமே அதுதான். எது குடிச்சா வயிற்றுக்கு, இப்போ வெயில் சீசன் இந்த ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சா வயிற்றுக்கு நல்லது. இப்போ குளிர் சீசன்ல என்ன பண்றோம், அன்னாச்சி பழம் ஜூஸ் குடிச்சா நல்லது, இப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ எல்லாருமே இன்னைக்கு பாரம்பரிய உணவுக்கு மாறியாச்சு. ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் இப்ப நீங்க ஆரம்பிக்கிறது 30 இல்ல 300 வருஷம் ஆனாலும் என்ன தகுதி வேணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அவங்க சிபில்ல கண்டிப்பாக நெகட்டிவ் இருக்கக்கூடாது. இது முதல் தகுதி. 2வது தகுதி ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட், 300 சதுர அடி இடம் அவங்க கொடுக்கணும். அவங்களுக்கு நாங்க 5 லட்சம் ரூபாய் கடனாக, மானிய கடனாக பெற்று தருவோம். சிறப்பு. 35% மானியம் கிடைக்கும். அவங்களுக்கு எல்லா உள்ள இருக்க இன்டீரியர் முதல் கொண்டு, அவங்களுக்கு பில்லிங் மிஷின் முதல் கொண்டு, அவங்க மொத்த மெட்டீரியல் நாங்களே கொடுத்துருவோம். சிறப்பு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அதுக்கப்புறம் அவங்களோட பில்லிங்ல நாங்க உட்கார்ந்த இடத்துல மானிட்டர் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன வித்திருக்காங்க, எந்த பொருள் வித்திருக்கு, அங்க எந்த பொருள் அதிகமாக வித்திருக்கு, நாங்களே உட்கார்ந்த இடத்துல மானிட்டர் பண்ணி ஆன்லைன்ல. ஆமா, விற்காத பொருளை எங்க அதிகமா விற்கிதோ அங்க மாத்தி கொடுத்துருவோம். ஏன்னா அந்த எக்ஸ்பைரி டேட் ஆயிடக்கூடாது. இல்ல, இது எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த பிரியாணி கடைகள்லாம் இன்னைக்கு அந்த விஷயம் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிரியாணி கடை இருக்கும், ஊர் உள்ள ஒரு பிரியாணி கடை இருக்கும். இப்போ சில நேரங்களில் ஊர் உள்ள பிரியாணி சீக்கிரம் சேல்ஸ் ஆகிடும், அங்கே வெயிட் பண்ணும். சில டைம் இங்கே அப்போ என்ன ஃபோன் பண்ணி அப்போ இங்கே இருக்கா, கொஞ்சம் எடுத்து வந்து கொடுங்க. ஆனால் இது எதுக்காக சொல்ல வரோம்னா, ஈஸியாக மக்களுக்கு புரியணுன்றதுக்காக. இப்போ மில்லட்ஸ் இவங்க சொல்ற மாதிரி மில்லட் மட்டும் இல்லை, நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள் தயாரிக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நம்ம கடையில் இருக்கும். நம்ம இதெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கிறதே சுய உதவி குழுக்கள் அவங்க தயாரிப்பு பொருளை விற்பனைக்கு எடுத்துட்டு வர முடியல. அதுக்கு அரசாங்கம் நிறைய இந்த மகளிர் திட்டம், தமிழ்நாடு மகளிர் திட்டம் இருக்கு, அவங்களும் நிறைய எஃபோர்ட் போடுறாங்க. வாழ்வாதார இயக்கங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் இருக்கு தமிழக அரசு, அவங்களும் நிறைய எஃபோர்ட் போடுறாங்க. என்னதான் எஃபோர்ட் போட்டாலும் விற்பனைக்கு உள்ள இடம் நம்ம கிட்ட இல்லை. அதுதான். ஏன்னா யாரோ விற்கிறவங்க வாங்குறவங்க இது நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, இது சரி இருக்கு, அது சரி இருக்காங்க. ஆனா நம்ம கடையா இருக்கிறதுனால நம்ம ப்ரொமோட் பண்ணா நம்மளால விற்க முடியும். கண்டிப்பா. அதனால நம்ம சுய உதவி, ஏன்னா இது பெண்கள் நிறுவனமாக இருக்கிறதுனால பெண்களால் தயாரிக்கப்படுகிற எல்லா பொருட்களுமே நம்ம கடையில இருக்கும். சிறப்பு. நம்பர் 1. நம்பர் 2, 3 ஆண்டுகள்ங்கிறது எதுக்காக வேண்டியன்னா, எங்களுக்கு அந்த கடன் 3 ஆண்டுகளுக்கு தான் அந்த டேன்யூர். அந்த 3 ஆண்டுகள் அவங்க சிறப்பா திருப்பி அந்த பணத்தை கட்டணும். அதுக்கு எங்களோட இருப்பாங்க. 3 ஆண்டுகள் கழித்து எங்களோட இருக்கக்கூடிய இந்த நட்பு அப்படியே நல்லா இருந்ததுன்னா 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதே பெயரை வைத்து அவங்க பண்ணலாம். அதுக்குள்ள நாங்க தொழிலை கத்துக்கிட்டோம், எங்களால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா எங்க பேர் எடுத்து அவங்க பேர் வச்சுட்டு அவங்க போயிடலாம். அவ்வளவுதான். ஏன்னா இதுதான் எங்களுடைய இப்போதைக்கு உள்ள அந்த திட்டத்தோட நோக்கம். இதுல யாரு முன்னாடி வர்றாங்களோ அவங்களுக்கு நாங்க அந்த கடையை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். அதுக்கு அவங்க பண்ண வேண்டியதுதான் 300 ஸ்கொயர் ஃபீட் இடம். 300 ஸ்கொயர் ஃபீட் இடம் இல்லாட்டி 300 ஸ்கொயர் ஃபீட் காலி இடம் இருந்தா கூட நாங்க அவங்களுக்கு கண்டெய்னர்ல ஷாப் ரெடி பண்ணி கொடுத்துறோம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ரொம்ப மாடர்னா கண்டெய்னர்ல இது வரைக்கும் இல்லாத மாதிரி ரொம்ப மாடர்னா ஒரே மாதிரி யூனிக்கா கலர், பெயிண்டிங் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். நம்ம அங்க போன உடனே ஃபுட் கோர்ட்னா இதோட இதுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பிராண்டடா இருக்கும். அது வாசல்ல அந்த வேக வச்ச ஐட்டங்கள்லாம் என்ன போடுறாங்க, அது பக்கத்துல. அதாவது எப்படின்னா இது அடுத்த செகண்ட் ஸ்டேஜ். அது செகண்ட் ஸ்டேஜ் எப்படின்னா வெறும் இது மில்லட்ஸ் மட்டும் முதல்ல கொடுக்குறோம், ரா மில்லட்ஸ் கொடுக்குறோம், பிளஸ் நம்ம எஸ்என்ஜிஸ் கொடுக்கக்கூடிய எல்லா பொருளையும் கொடுக்குறோம். 2வது ஸ்டேஜ் அங்கேயே இந்த டீ ஷாப் மாதிரி, ஏன்னா ஃபுட் கோர்ட் அது இருந்தா கொஞ்சம் கண்டிப்பா அது அடிஷனலா அவங்க அந்த ஒரு ஆண்டுகள் கழிச்ச உடனே, ஏன்னா அவங்களுக்கு அந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதுக்கப்புறம் ஒரு ஆண்டுக்குள்ள ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம், ஃபுட் ப்ராசஸிங் ட்ரைனிங் கொடுத்து அந்த ஃபுட் ப்ராசஸிங் அவங்களுக்கு கொடுக்குறோம். அடிஷனலா என்ன பண்றோம், இவங்களோட ஒரு பல்வரைசர் மிஷின், ஐ மீன் மாவு அரைக்கிற மிஷினும் கொடுத்துறோம். அந்த மாவு அரைக்கிற மிஷின்ல இவங்க ஒரு 5 கிலோ ராகி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட 5 கிலோ ராகி வாங்கிட்டு அவங்க இன்னொரு இடத்துல போய் அரைக்க கூடாது, இங்கேயே அரைச்சு மாவை எடுத்துட்டு போயிடலாம். சிறப்பு. இது 1. 2வது என்னன்னா, இப்ப நீங்க என்னதான் பண்ண மாட்டீங்க அது சொல்லுங்க. ஏன்னா பண்ற லிஸ்ட விட பண்ணாத லிஸ்ட் கம்மியா இருக்கு. அது சொல்லிட்டா எங்களுடைய நோக்கம் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு இருக்கக்கூடாது. நேரம் உள்ள வந்தாங்கன்னா அவங்களுடைய எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே போகணும். சிறப்புங்க. அவ்வளவுதான். பெண்கள், அதுவும் பெண்களால் நடத்தக்கூடிய நிறுவனம், பெண்கள் அங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே உட்காந்து கதையும் பேசிடணும். போறப்ப அவங்க ஃபுல்ஃபில்லா வெளியே போகணும். அதுதான் எங்களோட நோக்கமே. எவ்வளவு பெரிய விஷயங்க.
அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்களை மாதிரி குடும்ப தலைவர்களுக்கு வேலையை மிச்சப்படுத்துறீங்க. குடும்ப தலைவர்கள் இல்ல எங்களுக்கு வந்து கஷ்டத்தை கம்மி பண்றீங்க. இப்ப நீங்க ஒவ்வொரு வாட்டி ஏங்க ஒரு சுடிதார் வாங்கணும் 1000 ரூபாய் கொடுங்க, எங்க இது வாங்கணும் 500 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டாம். கண்டிப்பா எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா கூட அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரெடி பண்ணி விட்டுறீங்க. சிறப்பு. இல்லத்தரசிகள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்றேன், இது பெரிய பொக்கிஷம். நம்ம கட்ட போறது வெறும் 2500 ரூபாய் ஜூட் பேக்குக்கு. ஆனால் நம்ம கத்துக்கிட்டு அது அப்படியே பிசினஸா மாத்தும் போது மாதம் நம்மளோட வருமானங்கள் எங்கேயோ இருக்கும். நம்மளால முடிஞ்ச திறமைகள் தான். ஒரு மாசத்துக்கு நம்ம எவ்வளவு உருவாக்க போறோம், எத்தனை பேக் நம்மளால தைக்க முடியும் அப்படின்னா இந்த 2500 ரூபா வந்து நம்ம ஏதோ கோவிலுக்கு உண்டியல்ல போட்டாமன்னு நினைச்சிட்டு அதுல வர புண்ணியங்கள் இருக்கு பாருங்க, அந்த புண்ணியங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையா மாறப்போகுது, நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகுது. எங்களுக்கு முதலாக எங்களுடைய நிறுவனத்துக்கு அரசு உதவியை வழங்கி கொடுத்தவங்க நிம்ஸ்மி தான், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான். அருமை. ஸோ அவங்களுடைய உந்துதல் தான் நாங்கள் 2010 இருந்து இது வரைக்கும் பயணித்துட்டு இருக்கோம். இந்த ஆண்டு கூட எனக்கு 6 மாவட்டத்துல தமிழ்நாடு அரசு கொடுத்த ஐபிஆர் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு முகாமை நடத்துவதற்கு அதே நிம்ஸ்மி தான் கொடுத்தாங்க. அருமை. ஸோ 6 மாவட்டங்கள்ல கண்டிப்பா வெற்றிகரமாக முடித்து கொடுத்தேன். இந்த மாதிரி நிறைய, அதே மாதிரி இடிஐ அகமதாபாத் கொடுத்தாங்க, நம்ம சென்னை இடிஐ தமிழ்நாடு அரசோட சென்னை இடிஐ வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் கொடுத்தாங்க, மகளிர் திட்டம் கொடுத்தாங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு வேற ஏதாவது சப்போர்ட் இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா இந்த நேரத்துல நீங்க சொல்லாங்க ஐயா. கண்டிப்பா எல்லோரும் இணைந்து செய்தால் வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. நிச்சயமாக அரசிடமோ அரசு வழங்கக்கூடிய உதவிகளையோ ஒன்றாக பெற்று பறந்து எல்லாருமே செய்யலாம். எல்லா மாவட்டத்தில் இருக்க தொண்டு நிறுவனங்களும் பறந்து செய்யலாம். நிச்சயமாக ஒன்று சேருவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இடம் வச்சிருக்காரு, கொஞ்சம் ஒரு அமௌண்ட் வச்சிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி கொடுப்பீங்க? ஒரு ஊர்ல இப்ப சென்னையில ஒருத்தர் இருக்காங்க, விழுப்புரத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த மாதிரினா என்ன மாதிரி வந்து உங்களை மீட் பண்ணி பேசணும்? பெருசா ஒண்ணுமே இல்லைங்க. அவங்க வந்து அவங்களுடைய நிறுவனம் சரியான முறையில இயங்கிட்டு இருந்தா போதும். சோ அவங்களுக்கு நம்ம எல்லாருமே ஒன்றிணைந்து நம்ம வந்து அரசாங்கத்திட்ட இருந்து இந்த வேலையை கொடுங்க, எங்க கிட்ட இவ்வளவு பேர் இருக்காங்க, நாங்க நிச்சயமா செஞ்சு கொடுப்போம் அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்கம் கொடுக்கும். சோ அந்த மாதிரி வாங்குறப்ப யாராவது ஒரு நிறுவனம், இப்ப நாங்க எங்க கிட்ட எங்களுக்கு அந்த வாங்கக்கூடிய தகுதி இருந்துச்சுன்னா நாங்க வாங்கி பிரிச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். இப்ப நானே போய் எல்லா மாவட்டத்திலையும் செய்யறது கஷ்டம், முடியாது. அதுக்காக தான் கேட்டேன். அப்ப இன்னைக்கு வந்து நிறைய இளைஞர்களே வந்து எப்படி இருக்காங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணலாமா, அடுத்தது வேற என்ன பண்ணலாம். இப்போ நீங்க சொன்ன மில்லட்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பதநீர் உருவாக்குறது எப்படி, இந்த மாதிரிலாம் இப்போ படிச்ச ஒரு இளைஞர் வந்து ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரு ஐடி கம்பெனில பெரிய போஸ்டிங்ல இருந்தவர், இன்னைக்கு இறங்கி அவரே வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாரும் வரும்போது அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன ஐடியா கொடுப்பீங்க? வாங்க எங்க கிட்ட நோக்கி வாங்க, நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொன்னா அது நிறைய பேர். நீங்க சொல்ற மாதிரி நான் எங்க ட்ரைனிங்ல முடிவெட்டுறதை கூட சொல்லி தரோம். ஆஹா. ஏன்னா முடிவெட்டுறதுலயே நிறைய கலைகள் இருக்கு. ஆமா வந்துருச்சு இப்போ. சோ அப்போ நம்மளுடைய உட்காந்தவன தூங்கிடுறோம், அது என்ன கலைன்னு தெரியல, அது மசாஜ். சோ ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப ரொம்ப இதுதான். என்ன தேவையோ தேவை இருக்கிற இடத்துல தேவையானதை கொடுத்தா கண்டிப்பா எடுத்துப்பாங்க. கண்டிப்பா. அப்போ நம்ம என்ன தேவை, இப்ப இன்னைக்கு மில்லட் வேணும்னா மில்லட் எனக்கு தெரிஞ்சு எங்க நிலத்துல நாங்க வரகு போட்டோம்னா 40 இருந்து 50 மூட்டை வரகு அடிப்போம். ஆனா இன்னைக்கு எங்க ஊர்ல வரகே கிடையாது. இல்ல, ஏன்னா செய்வதற்கு ஆள் இல்ல. அப்ப மாடர்னைஸா என்ன பண்ணணும், ஆள் இல்லாம அந்த தொழில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது நாங்க வந்து டெக்னிக்கலா சப்போர்ட் பண்ணலாம். ஆனா எப்படினாலும் வேலை செய்யணும். ஆமா, வேலை செய்யாம விவசாயம் பண்ண முடியாது. வேளாண்மையை நாங்க முக்கியமான ஒரு சேவையாக வேளாண்மை சேவையை மட்டும் தான் எடுத்திருக்கோம். சிறப்புங்கய்யா. சோ அந்த வகையில அது இப்ப நம்ம கிட்ட வேற என்னென்ன ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறீங்கய்யா? வேளாண்மை சார்ந்த எல்லா ட்ரைனிங் கொடுக்குறோம். காளான் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல், அதே மாதிரி டிராக்டர் மெக்கானிக், அதே மாதிரி என்னென்ன ஃப்ளோரிகல்ச்சர், பூக்கள் எப்படி பூக்கள் வந்து எப்படி வளர்க்கலாம், பூவெல்லாம் எப்படி வளர்க்கலாம், பேடி கல்டிவேஷன், இந்த மாதிரி நிறைய வேளாண்மை சார்ந்த, அதே மாதிரி மில்லட் கல்டிவேஷன், இது எல்லாமே செய்யறோம். ஆனா இதை விட கூட்டு பண்ணையம் அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு 4 பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 4-5 ஏக்கர் தனித்தனியா இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஒன்னா வச்சுட்டு ஒரே மாதிரி பண்ணையம் பண்றது, வரதை ஈவனா பிரிச்சுக்கிறது. அருமை, சிறப்பு. இந்த மாதிரி நிறைய நம்ம கிட்ட நிறைய சேவைகள் இருக்கு. இல்ல இன்னைக்கு என்ன பிரச்சனைங்க, ஒரு குடும்பத்துல வந்து முன்ன வந்து ஒரு 10 பேர் இருந்தாங்க, அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயி, அப்போ அதனால அன்னைக்கு வந்து விவசாயம் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா காலையில 2 பேர் எழுந்து வயசானவங்க களத்துமேட்டுக்கு போயிடுவாங்க.
அவங்க ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ள அடுத்த 2 பேர் உள்ள வந்துருவாங்க. அதனால இவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, அவங்க போய் வேலையை பார்ப்பாங்க. இப்படி இருந்தது. இன்னைக்கு குடும்பத்துல மொத்தமே 4 பேரே பெரிய விஷயமா இருக்கு. சோ வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நல்ல ஒரு ஐயா சொன்ன பாருங்க, ஒரு 4 ஏக்கர், அந்த ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஏக்கர் உருவாகுது அப்படின்னா அந்த 4 பேரும் அந்த ஒரு ஏக்கர்ல பயிர் பண்ணும்போது அதுல வர வருமானத்தை 4ஆ பிரிச்சு எடுத்துக்கும் போது வேலைக்கு வேலையும் கம்மி. இன்னைக்கு நீ பாத்துக்கையா, நாளைக்கு நான் பாத்துக்கிறேன், நாளைக்கு நீ பாத்துக்கணும், 4 பேர் பிரிச்சுக்கிட்டு வேலை செய்யும் போது வேலையும் கம்மி, வருமானம் வரும்போது ஈக்குவலா எல்லாரும் கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னா எங்கள் நிறுவனம் சார்பாக கண்டிப்பா நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது எல்லாமே, கண்டிப்பாக வேளாண்மை துறையில உழைக்கணும். உழைக்கிற அளவுக்கு கண்டிப்பா பணம் வரும். பணம் வர்றத உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமான உணவையும் வாழ்க்கையும் கொடுங்க. நம்மாழ்வார் சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 காளை மாடு, ஒரு பசு மாடு, ஒரு 4 ஆட்டுக்குட்டி, 2 கோழி குஞ்சு, இதெல்லாம் இருந்தா அது நமக்கு வருமானம் வருதா இல்லையோ, அது போடக்கூடிய கழிவுகள் நமக்கு உரமாக கிடைச்சிச்சு. இப்ப சயின்டிபிக்காவே என்ன சொல்றோம், 2 பசுமாடு இருந்தா போதும், 1 ஏக்கருக்கு நிலத்துக்கும் உரமே போட வேண்டாங்க. அதனால கண்டிப்பா நீங்க எல்லாருமே கறவை மாடு வாங்குறதுக்கு மாதா கல்வி அறக்கட்டளை வந்து லோன் வாங்கி தரோம் வங்கி மூலமாக. கண்டிப்பா நீங்க மாடு வாங்கி அந்த பால் கறந்து எங்ககிட்டே கொடுத்தீங்கன்னா அதை மதிப்பு கூட்டி விட்டு உங்களுக்கு நல்ல பால் விலை கொடுக்குறோம். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சார்பாக உங்களுக்கு வங்கி கடன் வாங்கி கொடுத்து கறவை மாடு வாங்குவதற்கும் அதை அந்த பாலை நாங்களே எடுத்துக்கிறதுக்கும், உங்களுக்கு கறவை மாட்டுக்கு உள்ள தீனி மாட்டு தீவனம் கூட நாங்க எங்க நிறுவனத்தின் மூலமாக உங்களுக்கு கடனாக கொடுத்து உங்க பால்ல கழிச்சுக்கிறதுக்கும். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் தான் எனக்கு கிளியரா புரியுது. அதாவது உங்களோட சிபில் ஸ்கோரை கிளியரா வச்சுக்கிட்டா போதும், இவங்க எந்த லோன் உங்களுக்கு வேணும்னாலும் அவங்க வாங்கி கொடுத்து அதை நீங்க கட்டுறதுக்கு தொழிலும் சொல்லி கொடுத்துட்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்களே வந்து பன்னீர் பண்றேன், எங்க ஊர்ல எங்க கிராமத்துல வந்து நிறைய ஒரு 1000 லிட்டர் பால் டெய்லி அனுப்புறோம், அது நாங்களே வந்து பன்னீரா பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு உள்ள கடனுதவி நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கோம், உங்க குரூப்பா பண்றதுக்குமே. சோ அதனால கண்டிப்பாக எங்க நிறுவனத்தோட தொடர்பு கொள்ளுங்க. எங்க நிறுவனத்தோட விலாசம் வந்து சிவா வந்து உங்களுக்கு இதுல இப்பயே வந்துடும். சோ எல்லாம் போட்டு நீங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய நாங்க என்றென்றும் காத்திருக்கிறோம். சொல்ற சிவா பிக்சர்ஸ் இந்த நிகழ்ச்சி எடுத்துட்டு வந்ததுக்கு முழு காரணம் என்னன்னா, மக்களுக்கு சேவை பண்ணணும். நான் சாதனை தமிழர்னு ஒருத்தர் எடுத்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் எப்படி வாழ்க்கையில சாதிச்சாருன்றது நம்மளுக்கு படிப்பனையா இருக்கணும். அவங்க கிட்ட நம்மளுக்கு என்ன கிடைக்கும். இப்ப பெண்களுக்கு மட்டும் சொல்லியே அவர் ஆண்களுக்கும் சொல்றாரு. எல்லாமே நிறைய பிசினஸ் மோட்டிவேஷன் எல்லாமே இருக்கீங்க. அதுக்கு லோன் நான் என்னப்பா பண்ணுவேன், சரி நீங்க சொல்லலாம் நான் செய்யறேன், அதுக்கு பணம் எங்க இருக்கு, நாங்க வாங்கி தரோம். சிபில் ஸ்கோரை மட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க, அவங்களே வாங்கி தராங்க. அந்த லோன் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம கூடவே இருந்து ஒவ்வொரு படிப்படியா நம்மளுக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்பும் பண்றாங்க. அதுக்கு வேண்டிய ரா மெட்டீரியல்ஸ், அதை நீங்க உருவாக்குற மெட்டீரியல்ஸை வாங்கி மார்க்கெட்டுக்கு எடுத்து போய் விற்கிறது, இப்படி எல்லாத்தையுமே ஒருத்தர் பார்த்துக்கும் போது நம்ம குடும்பத்தில் ஒரு தகப்பனும் தாயும் நம்ம கூட இருந்து தோல்ல தட்டி கொடுத்து, இந்த பக்கம் மாமா அத்தை எல்லாம் தட்டி கொடுத்து ஒரு குடும்பமா நம்மளை எடுத்துட்டு போயிட்டு நீ ஜெயிச்சிருவடா அப்படின்னு சொல்றதுக்கு ஈக்குவல் தான் இந்த மாதா அறக்கட்டளை செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும். ஒவ்வொருத்தரையும் மோட்டிவேட் பண்ணி அவங்களை எடுத்துட்டு நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி, இது விளம்பரம் இல்லைங்க, உண்மையா மனசுல இருந்து சொல்ற விஷயங்கள். நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு நீங்க எத்தனை பேர் இருக்காங்க? அது மனசார சொல்றதுக்கு ஐயா மாதிரி ஒருத்தர் இருந்தா போதுமே நம்மளுக்கு. ஸோ ஐயா மாதிரி அவரோட சர்க்கிள்ல நிறைய பேர் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், அவங்க ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது புது புது ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்ல இருந்து வரும்போது நம்மளுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம இந்த சேனல் மூலியமா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வேற வேற நிகழ்ச்சிகள் போனாலும் நடுவுல இந்த அப்டேட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இல்லத்தரசிகள், இல்லத்து தலைவர்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருங்க. சேனல்ல பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அழகா எடுத்துக்கலாம். 10 காமிக்கிறோம், அதுல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், வெரி ஈஸி. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில என்னவா வரப்போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சின்ன வயசுல வரும். அதை நம்ம கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணிடுவோம். ஆனா அதுக்கு ஒரு சிறு தடங்கள் வரும்போது நம்ம என்னவா மாறுவோன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அதுதான் நம்மளோட தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரோட இளமை பருவத்திலேருந்து அவங்க என்னவா டிராவல் ஆனாங்க, அது கரெக்டாக அவங்க நினைச்சா மாதிரி டிராவல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய உச்சத்தில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த உச்சம் இன்னைக்கு ஐயாவுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்றது அவரோட இளமை பருவத்திலேருந்து நம்ம வருவோம். இப்போ சொல்லுங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க, எப்படி இந்த ஊருக்கு வந்தீங்க, எப்படி இந்த பொசிஷன் வந்து உக்காந்தீங்க? நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து மதுரை மாவட்டம் டீக்கல்லுப்பட்டி பக்கத்தில் இருக்க சுப்புலாபுரம்ங்கிற ஒரு சின்ன கிராமம். சுப்புலாபுரம். அந்த கிராமத்தை பொறுத்தவரை ஒரு சின்ன விவசாய குடும்பங்கள் நிறைந்த ஒரு கிராமம். நானும் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்தேன். 11ஆவது வகுப்பு வரை டீக்கல்லுப்பட்டியில் இருக்கக்கூடிய அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன். அப்பா அம்மா
அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்பா எனக்கு வந்து சின்ன வயசுலயே அப்பா தவறிட்டாங்க. அம்மா மட்டும்தான் என்னை வளர்த்தாங்க. ஸோ ஒரு ஒரு சூழ்நிலை, படிப்புக்கு உகந்த ஒரு சூழ்நிலை தான் ஒரு காலகட்டம். ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்களே, சிங்கிள் பேரண்ட் வளர்க்குறப்ப கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அதுவும் கிராமத்துல இருந்து வளர்க்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த வகையில 1976 நான் அங்கிருந்து புலம்பெயர்ந்தேன். அந்த சிங்கிள் பேரண்ட்னு சொல்லும் போது ஒரு வலி வருது இல்லையா? அந்த வலி இன்னைக்கு வந்து நிறைய பேரண்ட நீங்க காப்பாத்தி விட்டுருக்கீங்க. கண்டிப்பா உங்களோட ஐயாவோட தொழில் கல்வி மூலியமா அதனுடைய தாக்கம் தான், அந்த சிங்கிள் பேரண்டோட ஒரு தாக்கம் தான் எனக்கு இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் தொழில் முனைவரை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும்னு ஆதங்கப்பட்டது. பிரச்சனைக்காரமாக சொல்லணும்னா 1976 ஒரு 300 ரூபாய் என்னுடைய சகோதரிகிட்ட இருந்து வாங்கிட்டுல திருடிட்டு புலம்பெயர்ந்தவொடனே நான் சென்னையில இருந்து டீக்கல்லுப்பட்டியில இருந்து புலம்பெயர்ந்தவொடனே நான் சென்னைக்கு வந்தேன். தெரியாத ஒரு திக்கு தெரியாத ஒரு இடத்துல இறங்கி எங்கெங்கயோ வழி நிறைந்த ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச இடமெல்லாம் போய் கடைசியா சேர்ந்த இடம் வண்ணாரப்பேட்டை. இல்லைங்க, எனக்கு இன்னொரு விஷயம் உங்களோட அனுபவத்துல சொல்லுங்க. எல்லாருமே இந்த வெளியூர்ல இருந்து கிளம்புறவங்க எல்லாம் சென்னைக்கு வரணும்னு ஆசைப்பட்டது அந்த காலத்துல. அந்த காலத்துல என்னன்னா, சென்னையில அந்த என்னைக்காவது ஒரு எவனாவது ஒருத்தன் சென்னைக்கு போயிட்டு வந்திருப்பான். அவன் அந்த ஊர்ல வந்து சென்னை பத்தி ரொம்ப பிரபல்யமா சொல்லியிருப்பான். ஓ, அப்ப என்னன்னா அந்த தாக்கம் நமக்கு எங்கேயாவது விட்டு போகணும்னா அங்க சென்னைக்கு போனா வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் தான் அந்த காலத்துல. இப்பவும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பவும் அதே மாதிரிதான். சோ அந்த மாதிரி இன்னொன்னு என்னன்னா, நம்ம தேடுனா தானே கிடைக்கும். இல்ல, அந்த காலத்துல பாரத ராஜா சினிமால ஆரம்பிச்சாவே எல்லாம் இங்க இருந்து காதல் பண்ணி லவ் பண்ணிட்டு இருப்பான் ஊர்ல. அங்க இருந்து சென்னைக்கு போயிட்டு பெரிய பணக்காரனா வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான். இது வந்து அந்த காலத்துல இருந்து நம்ம ஒரு கதை பண்ணி, அதாவது என்ன, ஊரை விட்டு வெளியே போனா பெரிய ஆள் ஆயிடுவாங்க, ஜெயிச்சிடலாம் ஒரு இது. அதுலயும் சென்னைக்கு போனா நிறைய பேர் அந்த மாதிரி. நீங்களும் அப்படிதான் ஜெயிச்சீங்க. அப்படி வரல, சென்னைக்கு வந்தேன், வேலை தேடி வந்து நமக்குன்னு ஒரு பொழப்பு வேணும் அப்படிங்கிற தேடி வந்தேன். ஆனா ஆசை என்னமோ எனக்கு, நான் வந்து வேளாண்மை பட்டதாரி ஆகணும்னு எனக்கு ஆசை சில காலத்துல இருந்து. காரணம் என்ன, எங்க மதுரை பல்கலைக்கழகம், மதுரை வேளாண் பல்கலைக்கழகம் ஆரம்பிச்ச முதல் மாணவன் எங்க சித்தப்பா. சிறப்பு. அது கலைஞர் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்ச முதல் மாணவர் எங்க சித்தப்பா. அவரை பாக்குறப்ப எங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஆனா சூழ்நிலை காரணமாக நான் சென்னைக்கு புலம்பெயர்ந்தேன். வந்தேன். சென்னைக்கு வந்த இடத்துல அதே கலைஞருடைய பராசக்தியில வரக்கூடிய பேரான குணசேகரனுடைய பேர். ஆமா. சோ அந்த பேர் தான் எனக்கு அங்க சென்னையில வாழ்க்கையை கொடுத்தது. நான் முதல்ல போறப்ப தங்கமணி நாடார்னு ஒருத்தர் கடையில போய் சோர்ந்து போய் படுத்தேன். வண்ணாரப்பேட்டையில படுத்த இடத்துல அவர் என்னை எழுப்பி, உன் பேர் என்ன தம்பின்னு சொன்னேன். உடனே ஏறுற கடையில என்ன, அது வந்து ஒரு பெரிய மளிகை கடை, ஹோல்சேல் மளிகை கடை. ஏன் அப்படி சொன்னார் அவரு? காரணம் என்ன, அவருக்கு ஒரு பொண்ணு 2 பையன். பொண்ணுக்கு பேர் கல்யாணம்னு வச்சிருந்தாரு. முதல் பையனுக்கு தனசேகர்னு வச்சிருந்தாரு, 2வது ஞானசேகர்னு வச்சிருந்தாரு. அடேங்க அப்பா. சோ நம்ம பராசக்தி படத்துல சிவாஜி சாரோட முதல் படம், அந்த படத்துல வந்த பெயர்களை வந்து தன்னோட குழந்தைகளுக்கு வச்சிருக்கிற ஒரு தங்கமணி நாடார். சந்திரசேகர் உண்மையாவே தங்கமானவர்னு நினைக்கிறேன். 3வது என் பேர் குணசேகரன்னா எனக்கு சின்ன இளைய மகன் வாடான்னு அப்படிதான் கூப்பிட்டாரு. எப்படி? சோ அப்படிதான். அப்ப வந்து கலைஞரும் சிவாஜியும் உங்க வாழ்க்கையை மாத்திருக்காங்க இருக்கலாம். ஏன்னா அந்த ரசிப்பு தன்மையில தானே வந்து அவரு உங்களை கூப்பிட்டுருக்காரு. அவருக்கு அவங்க மேல இருந்த ஒரு ஈடுபாடு, அது எனக்கு என்னுடைய பெயரோட பொருத்தி போனதுனால என்னை அதுக்கு எடுத்துட்டாங்க. ஆனாலும் அவங்க 2 பேரும் கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கிறேன். சிவாஜிக்கும் கலைஞருக்கும் கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கிறேன். சோ அந்த வகையில நான் அங்கிருந்தா என்னுடைய முதல் பயணத்தை தொடங்கினேன், என்னுடைய தனிமையான ஒரு வாழ்க்கை. சோ அவங்க எனக்கு கொடுத்த ஆதரவு, அந்த ஆதரவு மூலமாக நான் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி ஒரு 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் 78-79 நான் சென்னை தேவி தியேட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட், சென்னை தேவி தியேட்டர் இருக்கக்கூடிய தேவி தியேட்டரோட அவங்களோட இதுல சென்னை இதுல இருக்காங்க, அது என்னது மின் ஸ்ட்ரீட்ல இருக்கு அவங்களுடைய ஹெச்ஓ. அந்த ஆபீஸ்ல நான் போய் ஒரு வேலைக்கு சேர்ந்தேன். நான் போறப்பவே எங்க டைரக்டர் பார்த்தோன்னே வேலை செய்ய வேணாம் அப்படின்னு கேட்டாரு. காரணம் அவ்வளவு சின்ன பையன். அப்புறம் அங்கே ஒரு 4 ஆண்டுகள் நான் ஒரு செல்ல பிள்ளையா முத்திரையை பதிச்சேன். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை அங்கிருந்து துவங்கியது. அந்த 4 ஆண்டு காலத்தோட என்னுடைய அனுபவம், அவர்கள் கொடுத்த பயிற்சி, என்னைய ஒரு சமுதாயத்தில் நான் கண்டிப்பா ஒரு நிலைக்கு வரணுங்கிறத ஒரு உந்துதல் கிடைச்சது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நிறைய பணிகள், போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை கிடைச்சி அங்கே விட்டுட்டு, தூர்தர்ஷன்ல வேலை கிடைச்சி விட்டுட்டு, சிவில் சப்ளை வேலை கிடைச்சி விட்டுட்டு, மறுபடி சூழ்நிலைக்கு. இன்னைக்கு நீங்க சொன்ன ஒவ்வொரு வேலையும்
1000 பேர் நிக்கிறா கிடைக்குமான்னு. நீங்க அந்த காலத்துல அசால்ட்டா அது வேணான்னு விட்டுட்டு வந்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு வந்து அதையெல்லாம் தாண்டி பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட். அதுக்கப்புறம் வந்து நான் வேலூர்ல நான் இங்க வர்றப்போ வெறும் 5 ரூபாய் என்னுடைய பாக்கெட்ல ஒரு சூட்கேஸ்ல என்னோட துணிமணிகள் வந்து வேலூர்ல இறங்கிறேன். இறங்கி என்ன செய்யறேன்னு தெரியாத ஒரு காலகட்டத்துல நான் அந்த சினிமா கொடுத்த அனுபவம். சோ ஒரு விளம்பர கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஏன்னா அதான் மூலதனம் இல்லாத ஒரு தொழில். வாய்தான். ஆமா, அதனால அந்த மூலதனம் வாய்தான் சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரி பாத்தீங்க பாருங்க. சரி பரவாயில்ல. அந்த மூலதனம் இல்லாத ஒரு தொழிலை விளம்பர கம்பெனியாக ஆரம்பிச்சு குணா பப்ளிசிட்டிங்கிற பேர்ல ஆரம்பிச்சேன். அருமை அருமை. ஸோ ஆரம்பிச்சு எனக்கு முதலாக ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க சக்தி ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட். கண்டிப்பாக அந்த மேலாளரை கூட என்னால் மறக்க முடியாது. தொழிலே தெரியாத எனக்கு ஆட்களை வைத்து அந்த தொழிலை முடித்து கொடுத்து அவரிடம் ஒரு நல்ல பெயரை வாங்கி எனக்கு என்று வேலூர்ல ஒரு தனி இடத்தை பிடித்து கொண்டேன். அதுக்கப்புறம் நிறைய சந்தர்ப்பங்கள்ல பிஎஸ்என்எல்ல இருந்தது, எஸ்டி பூத் வச்சேன். அந்த மாதிரி நிறைய எஸ்டி பூத் எல்லாம் அந்த காலத்துல பயங்கர ஃபேமஸா இருக்குங்க. அது நம்ம அந்த இவர் ஆர் சுந்தரராஜன் ஒரு படத்துல காமெடிக்கே பண்ணிருப்பாங்க. ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு, நீங்க ஏன் எதுவும் வருத்தப்படலையான, நானே ரஷ்யால தானே கடை வச்சிருக்கேன் அப்படின்னுவாரு. அதுதான் எஸ்டி பூத்துல கடைசியா காமெடி பண்ணது படங்கள்ல அது ஒண்ணுதான். அந்த மாதிரி எஸ்டி பூத் ஒரு 10 எஸ்டி பூத் வச்சிருந்தேன். எங்க இங்க வேலூர்லயே காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லயே ஒரு 18 ஆண்டுகள் நான் வந்து எஸ்டி பூத் வச்சு நடத்திட்டு இருந்தேன். அந்த வகையில அது எனக்கு அந்த காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல எஸ்டி பூத் வைக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவர் என்னுடைய நண்பர் கேட்டவரம்பாளையம் சீனி என்பவர் தான். அவர் தான் வந்து எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாரு. அவர் வந்து ரயில்வேஸ்ல பெரிய ஆபீசரா இருந்து இப்ப ரிட்டையர் ஆயிருக்காரு. அவர் வந்து எங்களுடைய நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரர். அந்த வகையில அவர் எனக்கு நிறைய உதவி பண்ணாரு. அந்த வகையில தான் நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சிருந்தேன். அவரு உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேருக்கு மேல உதவி பண்ணிருப்பாரு. என்னோட மகள் படிப்புக்கு அவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணி காலேஜ் படிக்க வச்சாரு. ஆனா இந்த நேரத்துல சொல்ல வேண்டிய எங்களோட கடமை. கண்டிப்பா ரொம்ப ஒரு நல்ல தார்மீகமான நல்ல மனிதர் குடும்பம். ஸோ அவர் தான் எனக்கு எங்களுடைய நெருங்கிய நண்பரும் கூட. ஸோ அந்த வகையில் அவர் தான் உங்களையும் அறிமுகப்படுத்தி வச்சாரு ஒரு ஈவெண்ட்டுக்கானது. ஸோ அப்படிதான் நான் என்னுடைய கேரியரை வந்தேன். அப்போ இங்க வேலூர்ல முதல்ல எஸ்டி பூத் ஸ்டார்ட் பண்ண நீங்க தான்? ஆமா, நாங்க அதை எப்படின்னா எஸ்டி பூத் அப்ப இல்லை. நான் கோயம்புத்தூர்ல என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட வந்து அந்த ஆர்டர்ஸ் காப்பி வாங்கி வந்து இங்க கமர்ஷியல் ஆஃபீஸ்ல கொடுத்து முதல்ல எஸ்டி பூத்தை வாங்கி நான் தான் ரன் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய பூத்துகள் வந்தது. அதுக்கப்புறம் அது ஸ்டாச்சுவேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல்லையே எனக்கு கேபிள் கான்ட்ராக்ட் வேலை கிடைச்சிச்சு, அதை செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ் வர்றப்போ அந்த ரிலையன்ஸோட ஃபர்ஸ்ட் இது நான் தான் இங்க டிஎஸ்ஏ வருது. 500 ரூபாய்க்கு போன் கொடுத்தாங்களே, அதெல்லாம் நான் தான் நிறைய கொடுத்தேன். அடேங்கப்பா. வசூலும் நான் தான் நிறைய கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில அதுவா நடந்ததா இல்லை முயற்சியில் நடந்ததெல்லாம் தெரியாது. ஆனா முயற்சி பண்ணிட்டே இருந்தோம். 500 ரூபாய்க்கு போன் கொடுத்தது இவரு தான்? இல்ல ரிலையன்ஸ் கொடுத்தாங்க, அந்த போனை கொடுத்து 500 ரூபாய்க்கு 2 போன் கொடுத்தேன். 2 போன் கொடுத்தீங்க, அடேங்கப்பா. சோ அந்த மாதிரி அது வந்து அவங்களுடைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. நாங்க ஒரு பக்கபலமா இருந்தோம். சோ அந்த வகையில அதுக்கப்புறம் எல்ஜி சர்வீஸ். அதுதானங்க இன்னைக்கு நிறைய பேர் போனை கையில வச்சு ஸ்டைலா பேசுறோம். அது காரணம் ஆரம்பம் அந்த 500 ரூபாய் போன் தானே. அதுக்கப்புறம் எல்ஜியோட சர்வீஸ் சென்டர், அந்த ரிலையன்ஸோட எல்ஜியோட சர்வீஸ் சென்டர் எனக்கு கொடுத்தாங்க. அந்த வகையில நான் இங்க அந்த எலக்ட்ரானிக் துறையிலையும் கொஞ்சம் போனேன். ஸோ அதுக்கப்புறம் 2010 என்னுடைய போதாத காலமா என்னன்னு தெரியல, என்னுடைய மூத்த மகன் தவறியதுக்கு அப்புறம் முழுமையாக என்னை நான் வந்து இந்த சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ இவ்வளவு எல்ஜி சர்வீஸை தாண்டி அதுக்கப்புறம் நேரா வந்து மக்கள் சர்வீஸ். இந்த சிவா பிக்சர்ஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் நாங்க உருவாக்கி இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் நன்மைகள் கிடைக்கணும், இது சிரிக்கணும், அதே நேரத்துல வாழ்க்கையை அவங்க ரசிக்கணும். அதுக்குதான் இவ்வளவு கலைவாணர் என்எஸ்கே அவர்கள் சொன்ன மாதிரி சிரிப்போட சிந்திக்கணுங்கிறது தான். அந்த வகையில நீங்க அந்த வேலையை சரியா பண்றீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அவர் தான் குருநாதர். எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிச்சயமா உங்க பணி தொடரணும். உங்க பணிக்கு நாங்க எங்க நிறுவனம் எந்த வகையில உங்களுக்கு உதவியாக இருக்குமோ அந்த அளவுக்கு கண்டிப்பா நிச்சயமா உதவியாக இருக்கும். நம்ம கிளைண்ட் எல்லாருக்குமே நம்ம மாதா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இதுல கத்துக்கக்கூடிய எல்லா லேடிஸ்க்கும் இது வரைக்கும் ஒரு 8000 பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய பேர் வரப்போறாங்க, லட்சம் மக்கள் வரப்போறாங்க, வாழ்க்கையில முன்னேற போறாங்க. நீங்க எல்லாருமே வெரி சிம்பிள், முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வாரம் ஐயா வந்து என்னென்ன அப்டேட் கொடுக்குறாரோ அதை நாங்க வீடியோவை போட்டுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகள்ல நம்மளோட வீடியோ சின்னதா ஒன்னாவது வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவாவது போட்டு இந்த வாரம் இந்த சிறப்பு இருக்கு, இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் தேவைப்படுது, வரலாம் அப்படின்னு. ஏன்னா
உருவாக்கி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், கத்துக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 10 நாளைக்கு அப்புறம் அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியாது, இவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. அப்படி இல்லை, இவங்களை பொறுத்த வரைக்கும் கத்துக் கொடுத்து அப்படியே அந்த குழந்தைய தட்டி கூட்டு வந்து அதை வளர்த்து அதுக்கப்புறம் அது பெரிய ஆளாகி இந்த உலகமே பார்த்து ரசிக்கும் போது கூட இருந்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஐயா, உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பல குடும்பங்கள் நல்லா இருக்கு, இன்னும் பல ஆயிரம் குடும்பங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நீங்க காரணமா இருக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட இந்த நேரத்தில் நாங்க வேண்டிக்கிறோம். உங்களுக்கு நல்ல ஆயுளும் நல்ல பலன்களையும் தொடர்ந்து கொடுத்து உங்களை எப்பவுமே சந்தோஷமா செல்வ செழிப்போட இந்த கடவுள் வச்சுக்கணும். அப்பதான் நீங்க இந்த உலகத்தை ரொம்ப நல்லா செழிப்பா வச்சுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குங்க ஐயா. நன்றி 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 நன்றிங்க ஐயா. இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி இருந்தது? கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி வாரம் வாரம் நிறைய சாதனையாளர்கள் எடுத்துன்னு வர போறோம், உங்க எல்லாரையும் சாதிக்க வைக்க போறோம். நன்றி. இந்த மாதிரி சாதனையாளர்கள்ல நீங்களும் கலந்துக்கணுமா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கலந்துக்கணுமா, உடனே இப்ப டிஸ்பிளேல வர இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணுங்க.